கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த நிலைமையிலுமே உங்கள் ப்ரெஷரை வந்து வெளியே காட்டாதீங்க, உங்கள் எமோஷனை வெளியே காட்டவே காட்டாதீங்க. நீங்கள் கோபமாக இருந்தாலும் சரி, முகம் வந்து சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதிராளி வந்து இப்போ கை ஓங்கக்கூடிய நிலைமை, உங்கள் கணவருடைய ஆதிக்கம் ஓங்கக்கூடிய நிலைமை, உங்கள் மனைவியுடைய ஆதிக்கம் ஓங்கக்கூடிய நிலைமை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் உட்காந்துருக்கும்போது வீட்டில் தாயார் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் பாதிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி, டென்ஷனு, ஸ்லிப் ஆகிறது, வயிறு பிரச்சனை கொடுக்கறது, படபடப்பு, பால்பிட்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்துலேயும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்குது. நம்ம முயற்சி கொஞ்சம் தட்டி போய் நடக்கலாம், தள்ளி போய் நடக்கலாம், கோபம் அதிகமாக வரலாம், ஒரு வெறுப்பு அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக ஹெல்த்து, என்ன கேட்டால் ஹெல்த்து. ஏன்னா நரம்புகள் பாதிப்பு சற்று அதிகமாக தென்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது. கண்டிப்பாக நல்லா வாக் பண்ணுங்கள், தெரிஞ்ச இடமா போங்க, நல்ல தெரிஞ்ச நபர்கள் கூட இருங்க, தெரியாத நபர்கள்கிட்ட தூரமாக இருக்கிறது நல்லது. வியாபாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ரணகலமாக தான் இருக்கும், ஒரே சண்டையாக இருக்கும், நிறைய ஆர்பிட்ரேஷன் போகிற மாதிரி வரும். நிறைய பேருக்கு இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் ஒரு ப்ராப்ளத்தை முடிக்கிற மாதிரி வரும். முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஆகட்டும், இல்லைன்னா அரசியல்வாதிகள் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் துறைகளில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஃபினான்ஸில் கொடுத்து வட்டி கூட்டு வாங்குறவங்க, நீங்கள்லாம் கொஞ்சம் சேஃப் ஜோன் இருக்கிறது தான் நல்லது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி குட் அட் ஆல். அதனால் கொஞ்சம் நம்ம சேஃப் ஜோன் என்ன பண்ணலாம், மெயினாக சுவாமிமலை முருகப்பெருமான மனசார வணங்குவது, நெய் விளக்கு போடுறது இந்த மாதம் முழுக்க தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து கொடுப்பார். சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90. நல்லா இருப்பீங்க.